இப்போ வந்து மட்டன் சாப்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இவ்வளோ ஆனியன். இது வந்து நோ டொமேட்டோ வெர்ஷன் மட்டன் சாப்ஸ். அதாவது வெறும் வெங்காயமும் மட்டன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்மளோட மசாலா, உப்பு, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நம்ம டொமேட்டோ போட்டு குழம்பு மாதிரி வச்சோம். நெய் சோறுக்கு வந்து ஒரு மாதிரி செமி கிரேவியாக வச்சோம். இப்போ வந்து இன்றைக்கி வைக்க போகிறது சாப்ஸ். ஸோ இதுக்கு டொமேட்டோ கிடையாது, வெறும் ஆனியனும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மட்டன், உப்பு, அவ்வளோதான். இப்போ ஆனியனை ஃபஸ்ட்டு 3 விசில்ஸ் வச்சுக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு விசில், செகண்ட் விசில், தேர்டு விசில், ஃபோர்த்து விசில். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம 4 விசில்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து விட்டுருவோம். ஸோ நம்ம எடுத்து பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ மட்டனை போட தரோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், நான்வெஜ் மசாலா இந்த ஸ்பூன் அளவுக்கு 1 2 3. பார்த்தா கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 4th ஸ்பூன் நான் போடுறேன். இது வந்து ஒரு 1 kg மட்டனுக்கு. ரொம்ப கூட போடுறதுனால உரப்புலாம் தெரியாது, ஸ்பைஸ் லெவல் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ உப்பு உங்களுக்கு தேவைக்கு ஏற்று போட்டுக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் போதும், ஏன்னா மட்டனே அவ்வளோ விடும். ஸோ ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் போதும். போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இது அப்படியே மட்டன் சாப்ஸு எப்படி வரணுமோ அந்த ஸ்ட்ரக்சரில் சூப்பராக வரும். எக்ஸ்ட்ரா எந்த பொடியும் சேர்க்க தேவையில்லை. வெறும் வெங்காயம், மட்டன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, நம்ம நான்வெஜ் மசாலா தேவைக்கு ஏற்ற அளவு. அப்படியே ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. சாப்ஸு ரொம்ப சூப்பராக வரும். இதுக்கு வந்து தக்காளி சேர்க்க தேவையில்லை. டொமேட்டோஸ், நோ நீட் டு ஆட் எனி டொமேட்டோஸ். ரொம்ப சிம்பிள். எது எந்த அளவு போடணும் அப்படின்னா சாப்ஸ் நல்லா வரும் அப்படின்னு இருக்கும். பட் இதுக்கு அது தேவையே இல்லை. நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற 2 ஸ்பூனோ 3 ஸ்பூனோ ஈவன் 4 ஸ்பூன் கூட உங்களோட ஸ்பைஸ்னஸ்க்கும் அந்த கன்சிஸ்டன்சிக்கும் ஏற்று போட்டிங்கன்னா பர்ஃபெக்ட் சாப்ஸ் வரும். பர்ஃபெக்ட். இப்போயே அந்த சாப்ஸ் டேஸ்ட் தெரியுது. நம்ம இதை ஒரு 10 விசில்ஸ் வச்சுருந்துட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். 6 விசில்ஸ் ஹை, 4 விசில் லோ, அகெயின் ஒரு 2 விசில்ஸ் ஹை, அப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த சாப்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கனாலே தெரியும் அது எவ்வளோ நல்லா அப்படியே சாப்ஸ் மாதிரியே கலர், அந்த எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கும். மஞ்சப்பொடி எவ்வளோ அளவு போடணும், ஜீரகப்பொடி எவ்வளோ அளவு போடணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி நம்மளோட கரெக்ட் காம்போசிஷன் மசாலாவை போட்டாலே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் சாப்ஸ் டேஸ்ட். ஸோ குட். அந்த கலர், அந்த இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி.
அந்த சொல்கிற விசிலில் வச்சிங்கன்னா கரெக்டாகவும் வெந்திருக்கும். அந்த சாப்ஸ் கன்சிஸ்டன்சி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் நம்ம பண்ணியிருக்கிறது வெங்காயம் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, மட்டன் போட்டு, நான்வெஜ் மசாலா, நம்ம யூனிக் நான்வெஜ் மசாலா இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன் 1 கிலோ கறிக்கு போட்டு, தேவைக்கேற்ப உப்பு போட்டு அப்படியே வச்சு இறக்க வேண்டிதான். இவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக உங்களுக்கு சாப்ஸ் ரெடி. பை பை. ஈஸியாக 15 மினிட்ஸில் குக் பண்ணுங்கள். இதுரா எப்படி இருக்குது? அந்த மட்டன் சாப்ஸும் சிக்கன் ஏர் ஃப்ரை சிக்கனும் பசிக்கு அப்படியே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது.